ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு. அது கோவை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகுது. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன். மசாலாக்கு தேவையானதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ண ஒரு கப் சேர்த்திக்க போகிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துச்சு. நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு கட்டை பூண்டை தொளிச்சு அதில் சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். அதையும் அது கூட வரமிளகா ஒரு 5 வரமிளகா, சின்ன சின்ன வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை பொடி போடுறீங்கன்னா இதே போதும். அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கோங்க. நம்ம துருவி வச்சுக்க தேங்காயை மசாலா கரைக்கிறதுக்கு அதையும் சேர்த்து ஒரு ஓட்டி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணி நம்ம வதக்கி வச்சுக்கிறதெல்லாம் அதில் சேர்த்திக்கிறோம் ஒன்று. அப்போ வரமிளகாயும் தக்காளியும் அதுக்கு முதல்ல சேர்த்திக்கிறோம். அது கொஞ்சம் அரை விட லேட் ஆகும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டர்லேயே அரைக்கணுங்கிறது தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன். நைஸாக அரைச்சா போதும். மிக்சியிலே கூட அரைச்சி தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு இப்போ மாவு ஆட்டி வச்சேன்னு பார்க்குறேன். பாதி பதத்துக்கு ஆட்டிக்கு இன்னும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு ஆட்டி விடுறேன். அதுக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழியை நம்ம குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரம் வெந்துடும். 1 கிலோ பக்கமாக நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் தண்ணி கொஞ்சம் உண்டுனாவே ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வந்த பிறகு நாம் 1 டம்ளர் சூப்பு எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ சூப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அரைவிட்டுருச்சு, தோண்டிகிட்ருக்கேன். நல்லா நைஸாக அரைவிட்டுருப்பாங்க. நல்லா தோண்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த குக்கரில் போட்டு வச்சிருந்த மாதிரி வீட் போட்டு அதில் ஒரு 2-3 விசில் வந்ததுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து ஆற வைக்கலாம். சரி, இன்றைக்கி ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, கருகாப்பு, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குக்கரில் இருக்கிற கறியை நம்ம அதில் சேர்த்திக்கிறோம். இந்த டைமில் நம்ம சூப்புக்கு தேவையானதை தண்ணியை இழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்க மசாலா கலவையை இதில் சேர்த்த போகிறோம். நல்லா கலந்து விடணும். உப்பு பத்தலைன்னா உப்பு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். எவ்வளோ வேணுமோ உப்பு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். அதோட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டம் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க, காற்று போகாத மாதிரி. பச்சை வாசம் போன பிறகு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்ல குழம்பு கெட்டியாக வந்துருக்கு.
இப்போ சுவையான கோவை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு தயார். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.